எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். நான் இந்த வீடியோவில் முதலாக சொல்ல விரும்புவது என்னென்னா, எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். என்னென்னா, நாராயணியத்தை பற்றி நான் சொல்லும்போது நிறைய இடத்துல ஸ்கந்தம் ஒரு ஸ்கந்தம்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனால் நாராயணியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கந்தம் கிடையாது, அங்கே தசகம் சொல்லுவாள். அது எப்படி தான் எனக்கு வந்து தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் எகைன் சொல்லுறேன். நான் ஒரு குழந்தைக்கு இருக்கிற அளவு தான் எனக்கு இருக்கும். அதனால் எல்லாரும் மன்னிச்சுங்கோ. பகவான் எனக்கு மன்னிப்பு தருவான்னு நம்பிக்கை இருக்குது. அது எப்படி தான் எனக்கு வந்ததோ, ஒருவேளை அவரோட பெருமானுடைய விளையாட்டாக இருக்கலாம். என்ன கேட்டால் பாகவதம் சொல்லுதா என்ன என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு ஆயிருக்கலாம், அப்படி இருக்கும். எனிவே எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிறதுக்கு ஸ்கந்தங்கிற இடத்துல தசகம் படிக்கிறதுக்கு வேண்டி விழுகிறேன். ரெண்டாவது, எனக்கு நிறைய என்கொட்டேஸ் வருது. நாராயணி சொல்லுங்கோ, பாகவதம் சொல்லுங்கோ, கீதை சொல்லுங்கோ, இது மறுபடியும் இருக்கும். நாராயணிங்கிறது 3600 ஸ்லோகங்கள் தான் இருக்குது. அதில் அது கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாக்கா ரொம்ப நாள் எடுக்கும். என்ன கேட்டால் 12 hours டெய்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். எனக்கு பாசிபிள் கிடையாது, நான் பண்ணுவேன். പക്ഷേ ஆனால் உங்களுக்கு அது முடியாது. கிரேசாஸ்மை இல்லையா, நான் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அவளுக்கு அவள் வேலை இருக்கும். அதனால் யூ கேன் ஸ்பெண்ட் ஓன்லி ½ an hour, அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ரெண்டாவது, பாகவதம் கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகம் இருக்குது. இதில் 3,600 ஸ்லோகம், 3,036 தான் இருக்குது நாராயணத்தில். இது 18,000 ஸ்லோகம் இருக்குது. அதில் 100 தேசகம் தான் இருக்குது. இதில் அதை விட இருக்குது. அப்போது இது ஒவ்வொரு ஸ்லோகம் இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்கந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அதை கேட்குறவனுக்கு டிஃபிகல்ட்டு. உங்களுக்கு எல்லாம் மனசில் ஆசை இருக்கும், பாகவதம் பாகவதம் சொல்லணும்னு இருக்கும், சப்தாகம் கேட்கணும்னு இருக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்கு இடம் தராது. சப்தாகம் கேட்கணும்னா ஏதாவது கோவிலில் தான் ஜென்ரலே சப்தாகம் பண்ணுவாள். அங்கே போக முடியாது, ரொம்ப தூரக்கு இருக்கும், வெஹிக்கிள் அவைலபிள் இருக்காது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இனி பாகவதம் கையில் இருக்காது. பாகவதம் கையில் இருந்தால் கூட அது பாராயணம் பண்ண முடியாது. என்னென்னா அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது, ரித்தம் இருக்குது, அது தெரியாது, எப்படி சொல்லணும் தெரியாது. இப்படியெல்லாம் இருந்தால் கூட பாகவதம் கேட்கணும், பார்க்கணும், படிக்க கேட்கணும், படிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் மனசில். அதனால் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பகவான் பண்ணியிருக்கான் போட்டிருக்கு. பாகவதத்தில் அதாவது 12 ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் படித்தா பாகவதம் பூரா படித்த மாதிரி அனுபவம். கேட்டாலும் படித்தாலும் அதுக்கு தான் அதை வச்சுருக்கான்னு நினைக்கிறேங்க. அதனால் பாகவதத்தில் 12 ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் நாங்கள் இங்கே மனைவி பாராயணம் பண்ணுவோம். இட் வில் டேக் ஓன்லி ஹார்ட்லி 12 minutes, 12 நிமிஷம் தான் அது எடுக்கும். அது உங்களுக்கு டெய்லி வைக்கலாம், கேட்கலாம். பாராயணம் பண்ணாதவர் இதை கேளுங்க. நான் அவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன், பாராயணம் பண்ண முடியாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் வரும், மிஸ்டேக்ஸ் வரும். இட் இஸ் இன் சான்ஸ்கிரிட். அதில் நிறைய குரலில் நிறைய மிஸ்டேக் வரும். எனக்கே வருது, எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் முதல்லே சொல்லியாச்சு. அப்போ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதவங்க. நீங்கள் இப்போ பாராயணம் பண்ணுறா கேளுங்க, டெய்லி கேளுங்க. டெய்லி இல்லையா, வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு நாளைக்கு பண்ண முடியலையா, மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் பண்ண முடியலையா, வருஷத்தில் ஒரு நாள், வருஷத்துலேயும் பண்ண முடியலைன்னா மனசில் நினச்சிருந்த பகவானே, என் பெருமாளை, எனக்கு இது இப்படி ஒரு ஆசை இருக்குது, என்னால் பண்ண முடியலையே சொல்லி மனசை அப்படியே பகவானில் அர்ப்பித்து பிரார்த்திப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கும். பாகவதம் படித்த பலம் இது படித்தா கிடைக்கும். அதை யூடியூபில் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த பிரபாஷணத்துக்கு முன்ன பின்னே ஆயிருக்கலாம், அதை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அதை டிக் பண்ணி கேளுங்க. உங்கள் மூலமாக நான் படித்து சொல்லுறேன். உங்கள் மூலமாக
உலகத்தோடு எல்லா இடத்துலையும் ராமாயணம், பாகவதம், நாராயணியம் இதெல்லாம் பருவத்துக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும். நான் பண்ணது பண்ணுவேன், நான் என்னத்தை பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்ச உணர்வேன்னு தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ. உங்களால் முடிஞ்சது இதுதான். அதை ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, எல்லாரும் கேளுங்கோ. இதுதான் எனக்கு சொல்ல முடியும். வேறு ஒன்றும் சொல்லுவாள். இதுக்கு பின்னாடியே அவள் அதை பற்றி சொல்லுவாள், உங்களுக்கு கேட்கலாம். நமஸ்காரம், நன்றி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதः. धर्मो रक्षति रक्षितः. धर्मो रक्षति रक्षितः.